ஆர்பி சௌத்ரி சாருடைய சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூர்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஸ்டீல் ஃபேக்ட்ரிலாம் இருக்கு. திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு சடன் விபத்து, ஒரு லாரி வந்து, எனக்கு கேள்விப்பட்டது என்னன்னா, ஒரு ஆப்போசிட்ல போயிட்டு இருந்த லாரி டிவைடரை வந்து உடைச்சிட்டு வந்து ஆர்பி சௌத்ரி சார் கார் மேல மோதுது. லாரி டிரைவர் காணோம், அந்த ஸ்பாட்டில் இல்லை, யார் விபத்தை ஏற்படுத்தான்னு தெரில, மர்மமான முறையில் தான் அது ஆக்சிடென்ட் செய்யப்பட்டிருக்கா. ஏன்னா தொழில் ரீதியாக போகும்போது தொழில் போட்டி ரீதியாக கூட இருக்கான்னு விசாரணை போகிறதா சொல்கிறாங்களே, அப்படி எதுவும் இருக்கா சார்? வாய் பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு அந்த ஜெய்ப்பூரில், ராஜஸ்தானில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். இங்கிருந்து நகைகள்லாம் அவரை இம்போர்ட் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க இந்த துபாய் கண்ட்ரீஸ்க்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு திட்டமிட்டு நடந்ததா அப்படிங்கிற மாதிரி கோணத்தில் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாவது மனைவி, அது அவங்க வந்து காதலில் முடிஞ்சது, அது ஒரு காதல் திருமணம். திருமணத்தில் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். எப்படின்னா, ஆர்பி சௌத்ரி சார் அவருடைய பூர்வீகமான ராஜஸ்தானுக்கு அடிக்கடி மாசத்துக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வர்றது வழக்கம், தொழிலெலாம் அங்கே இருக்கிறதுனால. ஸோ விமானத்தில் வந்து போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே விமான பணிப்பெண்ணா வேலை பார்த்தவங்க தான் ஜீவாவுடைய அம்மா. விஜய் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் அப்படின்னும் போது அவருக்கு வந்து நேத்திக்கு வந்து இரவு வந்து ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னதா ஒரு தகவல் இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. சார் வணக்கம் சார். வணக்கம். பிரபல தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி அவர்கள் உயிரிழந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி தற்பொழுது கிடச்சிருக்கு. ரொம்பவே வருத்தமான செய்தி. பிரபல தயாரிப்பாளராக பல இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியவர். ஒரு புது டேரக்டர்னால் அது ஆர்பி சௌத்ரியோட ப்ரொடக்ஷன் வந்து உருவாவாங்க அப்படின்னு பல நடிகர்களை அறிமுகப்படுத்தலாம். இயக்குநர்களை அறிமுகப்படுத்துறதுல ரொம்பவே ஒரு தனி பெருமை இருக்குன்னு சொல்லலாம். ஜீவாவுடைய அப்பாவும் கூட. இந்த விபத்து நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது திட்டமிட்ட விபத்தா, நடந்த விபத்தா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் எழுந்தது. தற்பொழுது இறந்திருக்கிற செய்தி வந்திருக்கிறது சார். என்ன நடந்தது ராஜஸ்தான் உதய்பூரில்? உண்மையிலுமே வந்து ஆர்பி சௌத்ரி சார் மறைஞ்சிட்டான்னு இப்போ சாயந்தரம் தகவலை கேட்கும்போது உண்மையிலுமே பெரிய அதிர்ச்சி. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆர்பி சௌத்ரி சாரை பற்றி சொல்லும்போது ஃபிட்னஸில் ரொம்ப வந்து கேர் எடுத்துப்பார். காலையில் பார்த்திங்கன்னா 6 மணிக்கெலாம் டி நகர் நடேசன் பார்க்கில் ஆர்பி சௌத்ரி சார் அவருடைய ஒய்ஃப் 2 பேருமே வந்து டெய்லி வந்து வாக்கிங் போய் வந்துடுவாங்க சென்னையில் இருக்கும்போது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு, அது டயட்டு 7 மணிக்கு சாப்பிட்றாரு அப்படின்னா மத்தியானம் 1 மணி, நைட்டு வந்து 7 மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு 9 மணிக்கெலாம் படுத்துருவார். அதிகாலையில் எந்திரிச்சிருவார். ட்ரெட்மில்லு, எக்ஸசைஸு இதெல்லாம் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடியவர். உடம்பை நல்லா வச்சுக்குவார். திடீர்னு ஆர்பி சௌத்ரி சார் மறைஞ்சிட்டார் அப்படின்னும் போது செய்தியே நம்ப முடியல. என்னடா இது, எப்படி இருக்கும், உண்மையா அப்படின்னு விசாரித்து பார்த்தா உண்மைதான் அப்படிங்கிறாங்க. விபத்து நடந்திருக்கு. ஆர்பி சௌத்ரி சாருடைய சொந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூர்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஸ்டீல் ஃபேக்ட்ரிலாம் இருக்குது. வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் ஒரு 4 நாள் 5 நாள் வந்து உதய்பூருக்கு போய் அங்கே ஸ்டீல் ஃபேக்ட்ரியுடைய கணக்கு வழக்குகள்லாம் பார்க்குறது ஆர்பி சௌத்ரி சாருடைய வழக்கம். அப்படி தான் வந்து நான் 2-3 நாளைக்கு முன்னாடியே ட்ராவல் பண்ணி ராஜஸ்தானுக்கு போயிருக்காரு. அங்கே உதய்பூரில் ஃபேக்ட்ரியை பார்த்துட்டு வந்தாரா இல்லை பார்க்க போனாரான்னு தெரில. இந்த விபத்து வந்து அவர் ஸ்கார்பியோ காரில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு. டிரைவர் வந்து வண்டி ஓட்டியிருக்காரு. பக்கத்தில் வந்து ஆர்பி சௌத்ரி சார் வந்து உட்காந்து போயிருக்காரு. முன்னாடி தான் உட்காந்து போயிருக்காரு. திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு சடன் விபத்து, ஒரு லாரி வந்து, எனக்கு கேள்விப்பட்டது என்னன்னா, ஒரு ஆப்போசிட்ல போயிட்டு இருந்த லாரி டிவைடரை வந்து உடைச்சிட்டு வந்து ஆர்பி சௌத்ரி சார் கார் மேல மோதுது. பெரிய விபத்து. காரே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்திருக்கு சோஷியல் மீடியாவில். டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிருக்கு. காரை முன்பகுதி வந்து அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு. அந்த விபத்தில் அந்த டிரைவர் பதட்டத்தில் டிவைடரை வேற இடிச்சிருக்கிறாரு. ஸோ ஆர்பி சௌத்ரி சார் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவலைக்கிடமான ஒரு நிலைமை தான். இம்மீடியட்டாக பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்கே பார்த்தா அவர் உயிர் இழந்துட்டார், அதாவது இறந்துட்டாருங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யாராலையுமே நம்ப முடியாத ஒரு செய்தியாக தான் இருக்குது. எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு செய்தி வந்தது. அப்படின்னா, விஜய் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் அப்படின்னும் போது அவருக்கு வந்து நேத்திக்கு வந்து இரவு வந்து ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரில. ஆனால் அப்படி ஒரு செய்தி ஒன்று வந்து இருக்குது. ஏன் அது காரணமும் இருக்குது, சொல்லியிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, விஜய்னுடைய படங்கள், அது ஆரம்பத்தில் வந்த படங்கள் எல்லாமே கமர்ஷியல் படங்கள். அதுக்கப்புறம் விஜய் நடித்த விஜய்க்கு ஒரு பெரிய பேர் எடுத்து கொடுத்த படம்னா பூவே உனக்காக தான். அந்த பூவே உனக்காக தயாரிப்பாளர் யாருன்னா ஆர்பி சௌத்ரி சார் தான். அதுக்கப்புறம் துள்ளாத மனம் துள்ளும், அதுவும் மிகப்பெரிய வெற்றி படம். அப்புறம் ஜில்லா, திருப்பாச்சி, நிறைய படங்கள் விஜய் வச்சு தயாரிச்சிருக்கிறாரு. ஸோ கடைசியாக வந்து 99 படம் ஆர்பி சௌத்ரி சார் வந்து சூப்பர் குட் நிறுவனத்தில் வந்து தயாரிச்சிருக்கிறாரு. கடைசியாக வந்து இந்த 100வது படத்தை வந்து விஜயை வச்சு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஆர்பி சௌத்ரி சாருக்கு இருந்துச்சு.
பல தடவை ஆர்வி சௌத்ரி சார் வந்து விஜய் வந்து சந்தித்து அதுக்கான டேட்ஸ் கேட்டார். ஆனால் அது ஏனும் நடக்கலை. விஜய் வந்து ஜனநாயகன் கடைசி படம்னு அறிவிச்சிட்டாரு. அரசியலுக்கு வந்து இன்றைக்கி முதலமைச்சரும் ஆயிட்டாரு. ஸோ அது நடக்கலை. அதுதான் உண்மை. அவருடைய கனவு பலிக்காமே போயிடுச்சு. ஸோ இதுதான். இப்படி இருக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஜெய்ப்பூரில் ராஜஸ்தானில் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். இங்கேருந்து நகைகள்லாம் அவரை இம்போர்ட் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க இந்த துபாய் கண்ட்ரீஸ்க்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு திட்டமிட்டு நடந்ததா அப்படிங்கிற மாதிரி கோணத்தில் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு லாரி அவர் வந்து லாரி டிரைவர் மோதி இருக்கான் அப்படின்னும் போது திட்டமிட்ட விபத்தாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. எதிர்பாராத ஒரு விபத்து தான். ஆனால் அதில் இழந்துட்டது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாளர், ஒரு டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்கிற ஒரு தயாரிப்பாளர். ஆர்பி சௌத்ரி சாரை பற்றி சொல்லணும், சில தகவல்கள் சொல்லணும் அப்படின்னு. இல்லை சார், நம்ம அதுக்கு நிச்சயமாக சொல்லுவோம் சார். இப்போ இந்த விபத்தில் இப்போ அவர் ராஜஸ்தான் சொந்த ஊருக்கு போகிறாரு. அங்கே அந்த ஸ்கார்பியோ காரில் போகிறாரு. பட் அது வேறு ஆல்டர்னேட் காரில் போகிறதா இருந்துச்சு. இந்த காரில் போனார் அப்படிலாம் சொல்கிறாங்க. எனிவேஸ் உறவினர்களும் கூட இருந்தாங்க. அவங்களும் கவலைக்கிடமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்தது சார். இப்போ லாரி டிரைவர் காணா, அந்த ஸ்பாட்டில் இல்லை, யார் விபத்தை ஏற்படுத்தான்னு தெரில. மர்மமான முறையில் தான் அது ஆக்சிடென்ட் செய்யப்பட்டிருக்கா. ஏன்னா தொழில் ரீதியாக போகும்போது தொழில் போட்டி ரீதியாக கூட இருக்கான்னு விசாரணை போகிறதா சொல்கிறாங்களே. அப்படி எதுவும் இருக்கா சார் வாய்ப்பு? இல்லை, லாரி டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து அந்த டிவைடரை தாண்டி வந்துருச்சுங்கிறாங்க. அவன் தூங்கிட்டு வந்துட்டானா, இல்லை வந்து குடிபோதையில் இருந்தானா, இல்லை ஏன் அப்படி வந்து அந்த தடுமாற்றம் அப்படி திடீர்னு நடந்த ஒரு விபத்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட்டாக ஆனதுனால பார்த்திங்கன்னா உயிரிழப்பு ஏற்பட்டு போச்சு. பொதுவாக பார்த்திங்கன்னா இப்படி ஒரு விபத்து நடந்துருச்சு, ஒரு ஹைவேல நடந்துருச்சு அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா அங்கே க்ரௌட் வந்துடுவாங்க. ஏற்கனவே போயிட்டு இருக்கிற வண்டிகள், டூ வீலர் வாகனங்கள்லாம் டக்குன்னு நிறுத்தி விபத்து இருக்கிற இடத்துல கூட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ லாரி டிரைவர் அவரை வந்து அடிக்கிறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி விபத்து நடத்துகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு பயந்து போய் வண்டியை விட்டு இறங்கி ஓடிடுவாங்க. இது பொதுவாக பஸ் டிரைவர், லாரி டிரைவருடைய சைக்காலஜி. அப்படி தான் வந்து இறங்கி அந்த இடத்துலேருந்து தலைமறைவு ஆயிருக்கதா சொல்கிறாங்க. விசாரணை நடந்துட்டு இருக்கு. நீங்கள் சொல்கிற கோணத்துலையும் விசாரணை நடந்துட்டு இருக்கு. அது விசாரணை நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் தான் ஆர்பி சௌத்ரி சாருடைய பாடியை வச்சுருக்காங்க. நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச நேரம்லாம் இன்னும் சரியாக தெரில. விமானம் மூலமாக சென்னைக்கு தான் கொண்டு வராங்க. சென்னையில் தான் கடைசி காரியங்கள், அதாவது ஈம காரியங்கள் வந்து பண்ணுறாங்க. திரைத்துறையினர் வந்து பார்க்குறதுக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா பொதுமக்களே வந்து விரும்புவாங்க. ஏன்னா 100 படங்கள் கிட்ட எடுத்திருக்கிறாங்க. ஒரு தரமான தயாரிப்பு நிறுவனம், பல படங்கள் தரமான படங்களை கொடுத்த ஒரு நிறுவனம், அதனுடைய தயாரிப்பாளர். அது ஒரு பெரிய இழப்புங்க. உண்மையாலுமே வந்து ஒரு பெரிய இழப்பு. நல்ல தயாரிப்பாளர் இப்படி திடீர்னு கேள்விப்படுறது ஷாக்கிங்காக தான் இருக்குது. திரைத்துறையினர் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலிக்காக நாளை சென்னை வருகிறது சொல்கிறாங்க. எனிவேஸ் அதான் நடந்த விபத்து திட்டமிட்ட ஒன்றா, தொழில் போட்டியால் நடந்த ஒன்றா, அல்லது விபத்தாக பார்க்குற திட்டமிட்ட விபத்தா அல்லது விபத்தாங்கிற கோணத்துலேயும் அந்த விஷயம் போயிட்டுருக்கு. நீங்கள் கூட சொன்னீங்க விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக பதவியேற்பதற்கான சூழல் இங்கே ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கும்போது அதற்கு வாழ்த்து தெரிவிச்சது. ஏன்னா அப்படி ஒரு பாண்டிங் உங்களுக்குள்ளே இருக்குது. பல படங்கள் தொடர்ந்து விஜய் வைத்து ஒரு 6-7 படம் கிட்டத்தட்ட பண்ணியிருப்பாங்களே சார். ஆமாம், விஜய் வச்சு எடுத்த படம் எல்லாமே நல்ல படம் தானே. பூவனுக்காக துல்லாத மனமும் துள்ளும், ஜில்லா, திருப்பாச்சி, பல இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு. 25 இயக்குநர்களை வந்து புது இயக்குநர்களை வந்து தமிழ் திரை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய புது வசந்தம் படம், அதில் வந்து விக்ரமனை அறிமுகப்படுத்தினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புரியாத புதிரில் KS ரவிக்குமார், லவ் டுடேயில் வந்து பாலசேகரன், அப்புறம் பார்த்தீங்கன்னா துல்லாத மனமும் துள்ளில் வந்து எழில், திருப்பாச்சியோ என்னமோ ஒரு படம் நினைக்கிறேன், அதில் பார்த்தீங்கன்னா பேரரசை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. அப்புறம் ராஜகுமாரனை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. இவர் ராசு மதுரவனை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். பொன்மகள் ஊர்வலமாக நம்ம ஒரு படம். ஸோ இப்படி வந்து நிறைய இயக்குநர்கள் அவர் அறிமுகப்படுத்திய இயக்குநர்கள் எல்லாருமே தமிழ் திரையுலகத்தில் பிரபலமாக இருக்கிறாங்க. ஸோ அவருடைய அதாவது கதை தேர்வு, அதாவது ஆர்பி சௌத்ரி சார் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து மலையாள படங்கள், சின்ன சின்ன மலையாள படங்களை வாங்கி அந்த ரீரிலீஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு தடவை ஓடினதுக்கப்புறம் 2வது தடவை ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி படங்களை ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு உரிமை FMSன்னு சொல்லுவாங்க, அந்த வெளிநாட்டு உரிமைகளை வாங்கி மலையாள படங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தார். ஆடியோ கேசட் வந்து வாங்கி வந்து அவர் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார். ஃபைனான்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தார். இப்படி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மோகன் ஒருத்தர், அவரோட சேர்ந்து ஆர்பி சௌத்ரி சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட் நைட் கொசு லிக்விட் வருது பார்த்தீங்களா, மஸ்கிட்டோ லிக்விட், அதை வந்து ஸ்டார்ட் பண்ணார். அதுதான் அவருக்கு மிகப்பெரிய சக்ஸஸை கொடுத்துச்சு. பெரிய பேரையும் சக்ஸஸையும் பணத்தையும் கொடுத்துச்சு. அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாச்சு. இப்போல்லாம் நிறைய கம்பெனி வந்துருச்சு. அன்னைக்கு குட் நைட் தான் ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு. அப்புறம் அந்த பார்ட்னரோட சில கருத்து வேறுபாடுகளா அப்படிங்கிறது தெரில. அதுலேருந்து வெளியில் வந்து தமிழ் படங்கள் எடுக்கணும் அப்படின்னு தமிழ் சினிமாவை நோக்கி வரும்போது அவர் வந்து விக்ரமன் சாரோடைய கதையை கேட்குறாரு. அதாவது அந்த எப்படி சொல்கிறது, புது வசந்தம், அந்த கதை பார்த்திங்கன்னா சித்தாரா அவங்கள சென்ட்ரிக்காக வச்சுருப்பாங்க. முரளி, ஆனந்த் பாபு, நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. ஒரு 4 இளைஞர்களோட ஒரு பெண் வந்து
காதல் இல்லாமல் நட்பாக பழக முடியும் அப்படிங்கிறது அந்த கதை. அது பெரிய வெற்றி படம், மிகப்பெரிய வெற்றி படம். பாட்டெல்லாம் பயங்கர ஹிட்டு. அதுக்கப்புறம் அவர் வந்து புரியாத புதிர் எடுக்கிறாரு, கேஎஸ் ரவிக்குமார் வெற்றி படம். அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் எடுத்த படங்கள் எல்லாமே பாருங்களேன். நீங்கள் வந்து அந்த புது வசந்தத்துக்கு அப்புறம் புரியாத புதிர், அப்புறம் பார்த்தீங்கன்னா பூ உனக்காக, துள்ளாத மனமும் துள்ளும், அப்புறம் ஜில்லா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரத்குமார் வச்சு எடுத்தார் பாருங்க நாட்டாமெல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியே வந்து கலக்குன ஒரு படம். சூரியவம்சம் கூட. ஆமாம், சூரியவம்சம் மிகப்பெரிய வெற்றி படம். ஸோ இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான படங்கள் 100 படங்களை எடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு மெயினான காரணம் என்னென்னா அவர் கதாநாயகர்களை நம்பலை, பெரிய நடிகர்களை நம்பலை. அவரை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆரம்ப காலத்தில் விஜய் வச்சு எடுத்திருந்தார், அஜித்தை வச்சு எடுத்திருந்தார். ஆனால் ரஜினி கமல் மாதிரி கதாநாயகர்கள்ட்ட அவள் போகவே இல்லை. பெரிய கதாநாயகர்கள், பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் இப்படி இல்லாமல் கதையை நம்பினார். அவர் கதை செலக்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எப்படின்னா ஒரு கதை அவருக்கு பிடிக்குதா இல்லையா அப்படிங்கிறது எப்படி கனெக்ட் பண்ணுவாரான்னா அதில் வந்து எமோஷன்ஸ் இருக்கா, அதாவது வந்து ஹியூமன் ஃபீலிங்ஸோட அது கனெக்ட் ஆகுதா, இந்த கதையை சொல்லும் போது அந்த கதை சொல்லக்கூடிய இயக்குனர், புது இயக்குனர் அதை எப்படி சொல்கிறாரு, அதை அந்த மாதிரி எடுப்பாரா அப்படின்ற நம்பிக்கையில் தான் வந்து படங்களே பண்ணியிருக்கிறார். மொத்தத்தில் கதையை நம்பி கதையை ஹீரோவாக வச்சு ஒரு படம் பண்ண தயாரிப்பாளர் அப்படின்னா 100 படமும் பாருங்கள் அப்படிப்பட்ட படங்களாக தான் இருக்கும். அவர் வந்து இப்போ மகுடம்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு விஷாலை வச்சு. இதுக்கு முன்னாடி மாரிசன் அவர் எடுத்த படம், அது வந்து வடிவேலு ஃபகத் ஃபாசில் நடித்த படம். தமிழ், தெலுங்கு, மலையாளம் 3 லாங்குவேஜில் படங்கள் பண்ணியிருக்கிறாரு. 3 லாங்குவேஜ்லையும் ஃபைனான்ஸும் பண்ணிட்டு இருக்காரு. திருப்பூர் சுப்பிரமணியம் சார் இருக்கார்ல, அவரும் ஆர்பி சௌத்ரி சாரும் பார்ட்னராக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் திரைத்துறையில் பல படங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய படங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு தயாரிப்பாளர் சார். இப்போ எனிவேஸ் இந்த இழப்புங்கிறது திரைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு ஒரு இழப்பு. பர்சனலாக ஜீவா சார் ரொம்ப ஒரு பெரிய இழப்பு. நான் நேற்று தான் அவர் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தார். அவர் விஜய் சார் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு சந்தோஷம். அவருடைய நண்பர் பல படங்களில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, பல படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க போது ஒரு ப்ரொடியூசராக அவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். பட் அந்த கிழமை அடுத்த நாளே இந்த சோக நிகழ்வு நடந்திருக்கிறது. அவங்க குடும்ப பின்னணி குறித்து சொல்லுங்கள் சார். எப்படி அவங்க ராஜஸ்தான் பின்புலத்தில் இருக்கவங்க மீன் சொந்த ஊர் அப்படியா இல்லை இங்கே சென்னையிலே தான் மோஸ்ட்லி இருப்பாரா? இல்லை, ஆர்பி சௌத்ரி சாருக்கு வந்து 2 மனைவிகள். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா முதல் மனைவி வந்து அவங்க ராஜஸ்தானை சேர்ந்தவங்க, அவங்க சொந்தத்திலே வந்து திருமணம் பண்ணியிருக்காரு. அந்த மனைவிக்கு 3 ஆண் குழந்தைகள். அதாவது வந்து ஜீவன் ஒருத்தர், சுரேஷ்னு ஒருத்தர், அப்புறம் அந்த ரமேஷ், ஜித்தன் ரமேஷ் எல்லாருக்கும் தெரியும். ஜித்தன் படம், அப்புறம் வேறு சில படங்கள்லாம் நடித்தார். அவர் வந்து ஒரு வாரிசு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 2வது மனைவி, அது அவங்க வந்து காதலில் முடிஞ்சது. அது ஒரு காதல் திருமணம். அது திருமணத்தில் முடிஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். எப்படின்னா ஆர்பி சௌத்ரி சார் அவருடைய பூர்வீகமான ராஜஸ்தானுக்கு அடிக்கடி மாதத்துக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வர்றது வழக்கம், தொழிலெலாம் அங்கே இருக்கிறதுனால. ஸோ விமானத்தில் வந்து போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே விமான பணிப்பெண்ணாக வேலை பார்த்தவங்க தான் ஜீவாவோடைய அம்மா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்க, ஒரு முஸ்லீம். அவங்க அப்போ தண்ணி கொடுப்பாங்கள்ல, தண்ணி கொடுக்குறது, பிஸ்கட் கொடுக்குறது, இந்த மாதிரி பேசி அறிமுகமாகி பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு காதல் ஏற்பட்டு அது திருமணத்தில் முடிஞ்சிருச்சு. அவங்களுடைய வாரிசு தான் ஜீவா. புரியுது அவங்களுக்கு? இதுதான் வந்து ஆர்பி சௌத்ரி சாருடைய குடும்பம். 3 ஆண் குழந்தைங்க, 2 மனைவிகள், சந்தோஷமான வாழ்க்கை. ரொம்ப டிசிப்ளின்டாக, ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அந்த வார்த்தையை வந்து காப்பாற்றுவார், நாணயமாக நடந்துக்குவார். ஒரு தொழில் இருக்குங்க, 99 படம் எடுத்திருக்காரு, 100 படத்துக்கு பக்கத்தில் எடுத்திருக்காரு அப்படின்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியம் வந்து தொழிலை வந்து நீங்கள் நேசித்து செஞ்சீங்கன்னா அது நடக்கும். அப்படி ஒரு தொழிலை வந்து சினிமா தொழிலை வந்து உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா நேசித்து அதை வந்து ஒரு தொழிலாக வந்து சரியாக பண்ணார் ஆர்பி சௌத்ரி சார். அதனால தான் இவ்வளோ பெரிய வெற்றி அவருக்கு சாத்தியமாச்சு. சார் எனிவேஸ் அதான் திரைத்துறையில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான தயாரிப்பாளர் அப்படிங்கும்போது அதை தாண்டி பழகுவதற்கு ரொம்ப எளிமையானவர். அந்தளவுக்கு இவ்வளோ படங்கள் பண்ணி இவ்வளோ ஒரு சொத்து வச்சிருக்க ஒரு போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தாமல் ரொம்ப இலகுவாக தான் பழகுவார் எல்லார்ட்டையுமே. அந்தளவுக்கு தான் நடந்துக்கிட்டார். அதனால தான் சொல்லும்போது அவருக்கு ஒரு மரியாதையோடய சொல்லுவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் சார். ஸோ அந்த வகையில் உங்களுக்கும் அவருக்கும் நேரடி தொடர்பு ஏதாவது இருக்கா? எனக்கும் ஆர்பி சௌத்ரி சாருக்கும் பெருசாக நேரடி தொடர்பு இல்லை, அதுதான் உண்மை. பல சந்தர்ப்பங்களில் பார்த்திங்கன்னா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், இங்கெல்லாம் ஆர்பி சௌத்ரி சார் வந்து வருவார், அப்பப்போ வருவார். நான் ஆர்பி சௌத்ரி சாரை நேராக பார்த்துருக்கேன். பெருசாக நான் பேசுனதில்லை. ஆனால் எங்கள் அப்பாவுக்கும் ஆர்பி சௌத்ரி சாருக்கும் ஒரு நல்ல நட்பு இருந்தது. அதாவது இந்த மாதிரி எங்கேயாவது பொது இடங்களில் பார்க்கும்போது பேசிப்பாங்க, அப்படி ஒரு நட்பு தான் இருந்தது. ஆர்பி சௌத்ரி சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு சுவையான சம்பவம் சொல்லலாம். பாரதி கண்ணன் டைரக்டர், நடிகர் எல்லாருக்கும் தெரியும். அவர் எப்படின்னா புது வசந்தம், அவருடைய ஆர்பி சௌத்ரி சாருடைய முதல் படம், அதை வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிபியூஷன் அவர் வாங்குறாரு.
அது வந்து 5 லட்ச ரூபா அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த நேரத்தில் வந்து 5 லட்ச ரூபா படத்தை பார்த்துட்டு வாங்கியிருக்காரு இவர். வாங்கும்போது பாரதி கண்ணன் சார் சொல்லியிருக்காரு, சார் இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு சார், சூப்பராக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவை பிரட்டி போடக்கூடிய ஒரு படமாக இருக்கும், ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷன் வரும் பாருங்களேன், நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த 5 லட்சத்தோட இன்னொரு 5 லட்சம் கொண்டு வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆர்பி சௌத்ரி சார் என்ன நினச்சிருக்காருன்னா, பொதுவாக சினிமாவில் இதெல்லாம் சொல்லுவாங்க வாங்கும்போது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படி தான் அப்படின்னு நினச்சிருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் வந்து ஒரு 5 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போய் திடீர்னு பணமாக கொண்டு போய் ஆர்பி சௌத்ரி சார்கிட்ட கொடுத்துருக்காரு பாரதி கண்ணன் சார். என்ன பாரதி, என்ன பணம் அப்படின்னு கேட்டுக்காரு. இல்லை சார், நான் சொன்னேன்ல, அதான் வார்த்தை காப்பாற்றுறேன், இந்தாங்க பணம். யோ நீ பெரிய ஆள் தான், என் உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கிடைச்ச வெற்றி, அது அவருக்கான பணம், அதை ஏற்றுக்கிட்டாரு. அப்படி அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எப்படின்னா, பாரதி கண்ணன் சார் ஒரு சில படங்கள் பண்ணுறாரு. அருவாவேலுன்னு ஒரு படம் வந்து சொந்தமாக தயாரிக்கிறாரு. அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் லாஸ், அது வந்து போட்ட காசெல்லாம் போச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு தயாரிப்பு நிறுவனங்கள்கிட்ட போய் வாய்ப்பு கேட்குறாரு. ஒரு கதை வச்சுக்கிட்டு யார்கிட்டயோ போய் கேட்குறாரு. அது வந்து யாருமே பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கொடுக்கல. ஒரு படம் லாஸ் ஆயிடுச்சு, அவருக்கு என்ன கடன் இருக்குமோ, என்ன பிரச்சனை இருக்குமோ, நம்ம ஏன் மாட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்ணாத்தாள்னு ஒரு கதை நல்லா இருக்குது, ஆனால் யாரும் வந்து தயாரிக்க முன் வரல. இது எப்படியோ ஆர்பி சௌத்ரி சார் காதுக்கு போயிருக்கு. ஆர்பி சௌத்ரி சார் வந்து ஃபோன் பண்ணி பாரதி கண்ணன் சாரை நேராக வர சொல்லி, என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்ல மாட்டியா என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை சார் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. என்ன படம் அப்படின்னா, சாமி படம் கண்ணாத்தாளம் நம்ம பேனரில் அப்படிலாம் தயாரிக்கிறது இல்லையே சூப்பர் குட் நிறுவனத்தில், நீ வந்து திடீர்னு கண்ணாத்தாள்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை சார் இது கதையை கேளுங்களேன். சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை பிடிச்சிருச்சு. கதை பிடிச்சா அந்த கதை நல்லா இருந்தால் பண்ணிடுவார். ஸோ வந்து எப்படின்னா எவ்வளோ வேணும்னு கேட்டுக்காரு. 1 கோடி ரூபா வேணும். அப்போவே 20 லட்ச ரூபா கேஷை கொடுத்து ஃபஸ்ட்டு ஷெட்யூல் எங்கே நடத்தணுமோ நடத்துங்க, நான் வந்து அடுத்தடுத்து ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்கும்போது 20 லட்சம் இன்ட்டு 5 தடவை நான் தரேன், நீங்கள் படத்தை முடிங்கன்னு சொல்லி பண்ணி, அது மிகப்பெரிய லாபத்தை அது பாரதி கண்ணன் சாருக்கும் கொடுத்துச்சு, ஆர்பி சௌத்ரி சாருக்கும் கொடுத்துச்சு. அந்த மாதிரி வந்து ஒருத்தர் ஆரம்பத்தில் உதவி செஞ்சார் அப்படின்னா, சினிமாவில் வந்து நினச்சி பார்த்து உதவி செய்கிறதுங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு இயல்பான மனிதர் ஆர்பி சௌத்ரி சார். நிறைய படங்கள் அதாவது தமிழ் சினிமாவில் ஏவிஎம் பேனர் இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் வந்து மெய்யப்ப செட்டியார் வந்து கதை நம்பி தான் படம் எடுப்பார். ஒரு படத்தில் வந்து சின்ன கரெக்ஷன் இருந்தால் கூட அது மறுபடியும் செலவழித்து படம் எடுப்பார். அந்த ஃபார்முலாவை அப்படியே ஃபாலோ பண்ணார் அப்படின்னா ஆர்பி சௌத்ரி சார் தான். அப்படி தான் அவர் தொடர்ந்து வந்து கதையை நம்பி படம் எடுத்ததுனால வெற்றி படங்கள் அவருக்கு சாத்தியமாச்சு. எனிவேஸ் தான் திரைத்துறைக்கு மிகப்பெரிய இழப்பு சார் அவருடைய பங்களிப்புங்கிறது. எனிவேஸ் அவருடைய படைப்புகளில் அவருடைய பங்களிப்புங்கிறது என்றைக்குமே அதை பேசும். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி.